ఆపధర్మ ముఖ్యమంత్రి పన్నీర్ సెల్వం మీడియాతో మాట్లాడుతున్నారు. ప్రత్యక్ష ప్రసారం చూద్దాం, ఏమంటున్నారో విందాం. வார்த்தைகளை சொல்ல ஆசைப்படுகிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து வெளியே வந்து அம்மா அவர்கள் அழைப்பதாக என்னுடைய பத்திரிகை 40 ஆண்டு கால நண்பர் திரு சோ அவர்களின் மூலமாக அம்மா அவர்களை என்னை அழைத்து கழகத்தில் இணைத்த பொழுது I consider your entry into the party as an asset என்று ஆங்கிலத்திலே சொல்லி நீங்கள் கழகத்துக்கு வருவது சொத்து போல் என்று ஐயா அவர்கள் அருகில் இருக்கும் பொழுது அம்மா அவர்கள் சொன்னார்கள். இந்த 4 ஆண்டு காலமாக எனக்கு இயக்கத்திலேயே மிக பிடித்தமான, நேர்மையான, நாணயமான, எதற்கும் அஞ்சாத நம்முடைய தமிழக முதல்வர் ஐயா அவர்களை மட்டும்தான் நான் நேரில் வந்து அவர்களை சந்தித்தேன். அப்படிப்பட்ட தலைவர் அவர்களுக்கு தமிழக மக்கள் மட்டுமல்லாமல் உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை தமிழ் மக்களும் நல்லவராகிய, நாணயமாக நடந்து கொள்ளக்கூடிய, மக்களை மனதிலே வைத்து செயலாற்றக்கூடிய, தீரமிக்க, அஞ்சா நெஞ்சமாக சரியான நேரத்திலே தன்னுடைய மனதை வெளிப்படுத்திய ஐயா அவர்கள் இந்த நாட்டை வழிநடத்த வேண்டும் என்று தமிழக மக்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையில் 7 கோடி மக்கள் இல்லாமல் உலகத்திலே இருக்கக்கூடிய 10 கோடி தமிழ் மக்களும் தமிழகத்தை காப்பாற்றக்கூடிய இந்த நெருக்கடியில் இருந்து, எப்படிப்பட்ட இந்த அயோக்கியத்தனமான கொள்ளை கூட்டத்திலே இருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவனாக பார்த்து ஐயா அவர்களை நமக்கு அளித்திருக்கிறார்கள். நான் இந்த இயக்கத்திலே சேர்ந்த போது எனக்கு நான் இந்த பதவி அந்த பதவி என்று நான் எதையுமே கேட்கவில்லை. சில தினங்களுக்கு முன்னால் கூட இந்த 4 ஆண்டு காலமாக தலைமையிலே அம்மா இருந்த பொழுது எதையெல்லாம் செய்து கொண்டிருந்தேன். கடந்த 4-5 மாதங்களாக இப்ப சமீபத்தில் எனக்கு கூட்டங்களுக்கு அனுப்பியது கூட மேடையில் போய் அந்த அம்மா பெயரை சொல்லக்கூடாது என்று நாட்டே வரல. அதனால நான் மீட்டிங்கே போகல. போன வாரம் கூட என்னை அழைத்து ஒரு கடிதம் எழுதி வாங்கி ராஜ்யசபா உங்களுக்கு கொடுக்க முடியவில்லை, இந்த டெல்லி ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவை அனுப்புகிறேன் என்று சொன்னார். அதையெல்லாம் எனக்கு எந்த பதவியும் என்னிடம் கடிதமே எழுதி வாங்கினார்கள். ஆனாலும் இந்த 7ஆம் தேதியிலிருந்து ஐயா அவர்கள் எடுத்த முடிவு தமிழக மக்களின் நலன் பாதுகாக்கப்பட, தமிழனுடைய வாழ்க்கை எதிர்காலத்தில் வளம் பெற, யார் இருந்தால் தமிழக மக்களுடைய நலன் பாதுகாக்கப்படும் என்பதை இறைவனாக தீர்மானித்து ஐயா அவர்கள் நமக்கு அனுப்பியிருக்கிறார்கள். எனவே தமிழக மக்கள் மட்டுமல்லாமல் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த 132 சட்டமன்ற உறுப்பினர்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டு அம்மாவுடைய வழிகாட்டுதலிலே உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட நீங்கள் காசுக்காகவும் பணத்திற்காகவும் நீங்கள் மிகவும் தற்காலிகமாக இருக்கக்கூடிய பதவிகளுக்காக நீங்கள் பதுங்கி இருக்க வேண்டாம். யாருடைய பேச்சையும் கேட்காமல் மனசாட்சி பிரகாரம் உங்களை நீங்கள் நினைத்து பார்த்து நம்முடைய நலன்கள் பாதுகாக்கப்பட, தமிழக மக்களுடைய நலன்கள் பாதுகாக்கப்பட, எல்லோரும் நலமாக இருப்பதற்கு என்ன செய்ய ஆளுநர் அவர்கள் இப்பொழுது இருக்கக்கூடியவர் என்னோடு அரசியலிலே இருந்து வாஜ்பாய் அவர்களுடைய அரசியலே நான் பெட்ரோலியத்துறை இணையமைச்சராக இருந்த பொழுது அவர் உள்துறை அமைச்சராக இருந்தவர். மிக நல்லவர், நேர்மையானவர், நிதானமாக செயல்படக்கூடியவர். அவர் நிச்சயமாக தமிழக மக்களுக்கு நல்லதை யோசித்து பார்த்து முடிவெடுத்து செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நல்லது நடக்கும், நம்ப வேண்டும். தமிழக மக்களே ஐயாவின் பின்னால் இருக்கும் பொழுது தமிழகத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த 135 எம்எல்ஏக்களில் நமக்கு பக்கத்தில் இப்பொழுது 6 நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். இன்னும் இன்றைய பொழுதிற்குள் அங்கே சிறை வைத்து அழைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற அடிமைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் விடுதலை பெற்று நிச்சயமாக வெளியில் வந்து உங்களை வெளியிலே அவர்கள் விடுவார்களானால் நிச்சயமாக நீங்கள் ஐயா அவர்கள் பின்னால் அத்தனை பேரும் வருவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. கவர்னர் அவர்கள், அது ஆளுநர் அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதற்கு பின்னால், ஐயாவின் பின்னால் அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் நிச்சயமாக வருவார்கள் என்று சொல்லி தமிழக மக்களின் சார்பில் எல்லா தமிழக மக்களும் எதிர்பார்ப்பதை போல தர்மத்தை, அதாவது தற்காலிகமாக சூது கவினாலும் மறுபடியும் தர்மம் தான் வெல்லும்.
அதற்காக சாட்சியாக இங்க கட்சியே நம்மிடத்தில் இருக்கிறது. ஏனென்றால் அவைத்தலைவர் இங்கு இருக்கிறார்கள், நம்முடைய மாண்புமிகு பொருளாளர் அவர்களும் முதல்வர் அவர்களும் இருக்கும் பொழுது இயக்கமே நம் பக்கத்தில் இருக்கிறது என்று தமிழக மக்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். எனவே நிச்சயமாக நல்லது நடக்கும். நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து ஐயாவுடைய வழிகாட்டுதலிலே தமிழகத்தினுடைய எதிர்காலத்தை வளப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்வோம். நிச்சயமாக இந்த 131 130 எத்தனை பேர் 125ங்கிறாங்க 119ங்கிறாங்க எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரும் இன்று மாலைக்குள் நிச்சயமாக ஐயா அவர்களுக்கு பின்னாலே அணிவகுத்து நிற்க வேண்டும் என்று அவர்களுடைய மனசாட்சிக்கு நான் என்னுடைய வேண்டுதலை வைத்து நீங்கள் வெளியிலே வந்தவுடனே ஆளுநருடைய முடிவிற்கு நீங்கள் உதவியாக இருக்க வேண்டும். எதிர்காலம் நன்றாக இருக்கும். இது இருக்கக்கூடிய இந்த தற்காலிகமான சுகத்தை நீங்கள் நம்ப வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் ஐயாவின் பின்னால் வர வேண்டும் என்று சொல்லி நானும் என்னை சார்ந்த சமுதாயமும் தமிழக மக்களும் என்றென்றும் ஐயாவின் பின்னால் துணை நிற்போம் என்று வாக்குறுதி அளித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தந்திருக்கிறார். தற்பொழுது அவருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். ఇప్పుడే ఆపద్ధర్మ ముఖ్యమంత్రి తమిళనాడు ఆపద్ధర్మ ముఖ్యమంత్రి పన్నీర్ సెల్వం నివాసం నుండి ఆయన ప్రతినిధులు మాట్లాడిన మాటలు విన్నాము. అమ్మ ఉన్నప్పుడే పన్నీర్ సెల్వాన్ని ముఖ్యమంత్రిగా నియమించారు కనుక ఆయనే కొనసాగాలి. ధర్మాన్ని కొంతకాలం పాటు తొక్కిపెట్టే ప్రయత్నాలు చేసినా కూడా అంతిమంగా ధర్మానిదే జయం అవుతుంది. పన్నీర్ సెల్వం ముఖ్యమంత్రిగా కొనసాగితేనే తమిళులకి పార్టీకి మేలు జరుగుతుందని చెప్పి ఆయన కరాఖండిగా కొంత ఉత్సాహాన్ని ఉత్తేజాన్ని నింపే సంకల్పంతో ప్రస్తుతం మీడియాను ఉద్దేశించి మాట్లాడారు. ఆ ప్రత్యక్ష ప్రసారం చూశాం. మరోవైపు రాజకీయ అనిశ్చితి కొనసాగుతున్న తమిళనాట ఏం జరుగుతుంది, ఈ వారాంతంలో జరగబోయే పరిణామాలే సోమవారం అంతిమంగా ఎవరు ముఖ్యమంత్రి అనే అంశాన్ని తేల్చబోతున్నాయి. ఇక సోమవారం జరిగే ఈ డెవలప్మెంట్స్ పై దేశవ్యాప్తంగా అందరి కళ్ళు కూడా ప్రస్తుతం తమిళనాడుపై కేంద్రీకృతమై ఉన్నాయి. బహుశా మునుపెన్నడూ లేని విధంగా జరుగుతున్న ఇటువంటి పరిణామాలు అంటే సినిమా ఫక్కీలో కొనసాగుతున్నట్టుగా మనకు వార్తలు వస్తున్నాయి. కొంతమంది ఎమ్మెల్యేలని అక్రమంగా నిర్బంధించారని చెప్పి బలవంతంగా వారి చేత సంతకాలు పెట్టించారని చెప్పి ఎమ్మెల్యేలని కనీసం ఫోన్లో కూడా మాట్లాడనివ్వకుండా వారి ఫోన్లు స్విచ్ ఆఫ్ అయ్యాయనే ఆరోపణలు వినిపిస్తున్న నేపథ్యంలో చాలా సంచలనాత్మకంగా కొనసాగుతున్నాయి తమిళనాడు రాజకీయాలు. அம்மா அவர்களை 3 முறை நேரில் சந்தித்து அம்மாவிற்கு ஆதரவு கொடுத்து தமிழகம் முழுவதும் நாங்கள் பிரச்சாரம் செய்தோம். அம்மாவிற்கு இக்கட்டான சூழ்நிலையில் அம்மாவுக்கு ஆதரவாக இருந்தோம். அதுபோல் இன்று நமக்கு அம்மாவாக புரட்சி தலைவி அம்மாவின் வாரிசாக இருக்கக்கூடிய அருமை அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அம்மாவை தொடர்ந்து எங்களுடைய ஆதரவை ஒட்டுமொத்த ஆதரவை வழங்கி இந்த சால்வையை போட்டு முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் இல்லத்தில் முன்னாள்